நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஹாய் பண்ணிட்டேங்க. அங்கிள். எப்படி இருக்கீங்க அங்கிள்? இந்த குட்டிச்சத்தம் எதுக்கு நம்மள்ட்ட வந்து பேசுது? என்ன அங்கிள், என்ன போய் குட்டி சாத்தான்னு சொல்றீங்க? அடி பாவி, மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்றாளே. பயங்கரமான ஆள் தான். நான் ஒன்னும் பயங்கரமான ஆளெல்லாம் இல்ல, ரொம்ப சாதாரணமான ஆள் தான். ஏய், எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? போ இங்க இருந்து. அப்படின்னா எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க, நான் போயிடுறேன். 500 ரூபாயா? ஆளை பாரு. காயத்ரி பாட்டியோட சேர்ந்துட்டு எங்க கிருஷ்ணா மாமாவை எப்படியெல்லாம் நீங்க தொந்தரவு பண்ணீங்க. அதுக்கு இது ஃபைன். ஒழுங்கா 500 கொடுங்க, இல்லனா நான் போடுற புதிரை சால்வ் பண்ணுங்க. வேற வேலை இல்ல பாரு. போ. புதிரு. டேய், வாடா போலாம். பாத்தீங்களா, நீங்க பயந்துட்டீங்கல்ல. ஏய் சின்ன பொண்ணு, நீ உனக்கு நாங்க பயந்துட்டோமா? பயம் இல்லனா என் புதிரை சால்வ் பண்ணுங்க பாப்போம். ஏய், போலாம் வாடா. என்ன சும்மா இருங்கண்ணே, இந்த பொடுசுக்கெல்லாம் நம்ம பயப்படணுமா? ஏய் என்ன புதிர் சொல்லு பார்க்கலாம். நானும் என் ஃப்ரெண்ட் அர்ஜுனும் ஒரு கேக் கடைக்கு போனோம். சரி. 2 பேரும் 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய்க்கு கேக் வாங்கினோம். சரி. அந்த பேக்கரி ஓனர் எங்களுக்கு தெரிஞ்சவரு, அதனால 10 ரூபாவை ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. சரி. அதுல 4 ரூபாய அந்த கடையில வேலை செய்யறவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டோம். மிச்சம் இருந்த 6 ரூபாயும் நானும் அர்ஜுனும் 3 ரூபாய ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டோம். ஆனாலும் 2 ரூபாய் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது எப்படி? என்னம்மா குழப்பற நீனே? ஐயோ, நாங்க 2 பேரும் எவ்வளவு கொடுத்தோம்? 50. கடைக்காரர் எவ்வளவு கொடுத்தாரு? 10. அந்த டிப்ஸ் எவ்வளவு? 4. எங்க 2 பேர்ட்டும் எவ்வளவு பேலன்ஸ் இருந்துச்சு? 3. 50ல 3 போச்சுனா 47. 47 சேர்த்தா 94. டிப்ஸ் 4யும் சேர்த்தா 98. அப்போ மீதி 2 ரூபாய் எங்க? அந்த 2 ரூபா தான். ஐயோ, தெரியலல. எடுங்க 500 ரூபாயை எடுங்க. அப்பயே சொன்னல, கேட்டியா நீ? போலான்னு சொன்னல. பாப்பா எல்லாம் ஓகே தான். அந்த 2 ரூபா எங்க போச்சுன்னு மட்டும் சொல்றியா? இல்லாட்டி எனக்கு தலையே வெடிச்சிடும். நல்லா யோசிச்சு கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கே அதுக்கு பதில் கிடைக்கும். ஓகேவா? பாய் அங்கிள். அங்கிள், 5 கோனேஸ் கொடுங்க. சரிம்மா.